Statistics 1ல ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ல நம்ம எடுத்திருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 2024ஓட பார்ட் ஏ கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏப்ரல் 24 நவம்பர் 23லேருந்தே நமக்கு நியூ சிலபஸ் இருக்குது. நியூ சிலபஸ்ன்றதும் ஓல்ட் சிலபஸ்ன்றதும் சிலபஸ் வைஸ் நமக்கு பெருசா வேரியேஷன் இல்லை, பட் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது வேரியேஷன் இருக்கு. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான் வந்து நமக்கு லாஸ்ட் இயர் தட் இஸ் நவம்பர் 23ல கேட்டிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. பட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இந்த கொஷின் பேப்பரையும் யூஸ் பண்றோம். ஸோ பார்ட் ஏ கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் அப்படின்றதுனால 2 லைன் இல்லை 3 லைன் தான் நம்ம மேக்ஸிமம் எழுதணும். அதுக்கு மேல எழுதணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ் இன் ஈச் இன் 30 words. ஸோ 30 wordsல வர மாதிரி எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு யூ மீன் பை டேட்டா? டேட்டான்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட். ஒரு ஃபேக்டை கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு அப்சர்வேஷன்ஸ்ல ரீடிங்ஸை கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணோம்னா ஒரு இன்ஃபர்மேஷனா, இன்னொரு ஒர்க்குக்கான இன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டேபிள். ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா டேட்டா செட்டை வந்து ஈஸியா நமக்கு டேபிள் ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் ஃப்ரீக்வன்சி டேபிள். ஸோ எத்தனை தடவை அந்த டேட்டா அக்கர் ஆயிருக்கு இல்லை கம்மியா அக்கர் ஆயிருக்கா அப்படின்றத டேட்டா டேபிள் ஃப்ரீக்வன்சி டேபிள் போட்டுட்டோம்னா ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். தேர்ட் கொஸ்டின், பை சார்ட். பை சார்ட்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் கிராஃப். பட் இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா நமக்கு சர்க்குலர் கிராஃபா இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள் 360 டிகிரியில ஒரு சர்க்கிள்ல ஒவ்வொன்றா ஸ்லைஸா கட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்லைஸுமே இட் ரெப்ரசன்ட் எ ஃப்ராக்ஷன், ஒரு போர்ஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கும். ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லைன் டயக்ராம்? லைன் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ செட் ஆஃப் வேல்யூஸ் எக்ஸ் ஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கான ரிலேஷன்ஷிப்பை டிட்டர்மைன் பண்றதுக்காக தான் லைன் கிராஃப் யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்க யூஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது நம்ம நிறைய யூசஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஒரு யூஸ் எழுதுனா போதும். மென்ஷன் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஆவரேஜ். குட் ஆவரேஜ்ன்றது லிஸ்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அவங்க 2 தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் சிம்பிள் டு கால்குலேட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பார்க்கறதுக்கு இந்த ஆன்சர் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை எழுதுனா போதுமா அப்படின்னா இதுதான் ஆன்சர், இது எழுதுனா போதும். நமக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்டோரி எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். மீடியன்றது மிடில் வேல்யூ, ஒரு அப்சர்வேஷன்ல இருக்கிற மிடில் வேல்யூ. பட் இதை மிடில் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டேட்டாவை அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு மிடில் அப்சர்வேஷன் எடுக்கிறது தான் மீடியன். நெக்ஸ்ட், மெரிட்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன். அவங்க 2 மார்க்ல கேட்டதுனால நம்ம 2 மெரிட்ஸ் மட்டும் எழுதுறோம். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கால்குலேட். அரித்மெட்டிக் மீன்றது இட் பேஸ்ட் ஆன் ஆல் த அப்சர்வேஷன்ஸ். ரேஞ்சுன்றது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூஸ். ஸோ இதுதான் ரேஞ்சு. இது மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓன் வேர்ட்ஸ்ல தெரிஞ்சதுன்னா நீங்களே கூட எழுதலாம். சிம்பிள் கார்லேஷன்றது ஒன்று தான். ஸோ சிம்பிள் கார்லேஷன்னா it is used to determine the relationship between two variables x and y. 2 வேரியபிள்கான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது தான் காரலேஷன். இந்த வேர்ட்லயே மீனிங் இருக்கு. யூஸ் ஆஃப் ஸ்கேட்டர் பிளாட்ன்றதும் ஸ்கேட்டர் டயக்ராம்ன்றதும் ஒன்று தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 நியூமரிக் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு ஸ்கேட்டர் ஆகி டயக்ராம் இருக்கும், இப்படி இருக்கும். இந்த 2 ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் 2 வேரியபிளுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு காட்டுறதுக்காக யூஸ் பண்றதுதான் ஸ்கேட்டர் பிளாட். இதுக்கு இன்னொரு பேரு ஸ்கேட்டர் டயக்ராம். மோடுன்றது எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆகுதோ அந்த டேட்டா தான் நமக்கு மோட். மோட் மீன்ஸ் a value or number that appears most frequently or maximum times. லாஸ்ட், டிஃபைன் குவார்டைல் டீவியேஷன். குவார்டைல் டீவியேஷன் அப்படின்றது மேத்தமெட்டிக்கலி half of the difference between upper and lower quartile. நமக்கு 2 குவார்டைல் இருக்கும், Q1 and Q3. ஸோ இது ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா இதுல மிடில் ஒன் வந்து மீடியனுக்கு முன்னாடி போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்கிறது லோவர் குவார்டைல், தட் இஸ் கால்ட் அஸ் Q1.
1/4. 3/4ல கால்குலேட் பண்றது தேர்ட் குவார்டைல். ஸோ Q3. இது நம்ம ஏப்ரல் 24க்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதே மாதிரி ஒரு 6 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருக்க 2 மார்க் எடுத்து நம்ம பார்க்க போறோம். இதுல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 12 into 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் 72. ஸோ ஒரு 50 கொஸ்டின்ஸாவது நமக்கு கிடைக்கும். இந்த 50யை நம்ம கேதர் பண்ணி படிக்கும்போது ஈஸியா நம்மளால எக்ஸாமை ஹேண்டில் பண்ண முடியும்.